ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேட்ஸ் சீரிஸ் உடைய எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சோஃபியை தான் காட்டுறாங்க. சோஃபி அவளுக்கே அவ இன்ட்ரோ கொடுத்துக்கிற மாதிரி விஷயத்த சொல்றா. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சோஃபியுடைய லைஃப் ரொம்பவே பெர்ஃபெக்ட் ஆனதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலி என்னுடைய லைஃப் எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் வரா. இப்போ சோஃபியையும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க. சோஃபி அவருடைய ரேங்க் கார்டை கொண்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும் போது அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவ எவ்வளவு எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 3.9 எடுத்திருக்கா. அவங்க அம்மா அதுக்கு சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஃபேஸே மாத்திடுறாங்க. மாத்திட்டு ஏன் 4 எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டதும் சோஃபிக்கு முகமே மாறிடுது. என்னடா நம்ம இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம், எல்லாரும் எவ்வளவு கேவலமா எழுதிருக்காங்க, ஸ்கூல்ல செகண்ட் வந்திருக்கோம், அது தப்பா, அதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்கிற மாதிரி இப்ப பாக்க இதை விட பயங்கரமா அவங்க அம்மா ரியாக்ட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதுல மார்க் கம்மியா இருக்குல்ல, அதுக்கு நீ காரணம் இல்ல, நீ நல்லா தான் படிச்சிருக்க, ஆனா உன்னை நல்லா படிக்க வைக்காது என்னுடைய தப்பு தானே, அப்ப நான் தானே இதுக்கு காரணம், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களே அடிச்சுக்கிறாங்க. கன்னத்துல அரைஞ்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. இது எல்லாமே சோஃபிய பண்றாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, அவங்களே அவங்க அடிச்சுக்கிறாங்க. சோ சோஃபி அதை தாங்க முடியாம என்ன பண்றானா, சாரி மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன், 4 பாயிண்ட் எடுக்கிறேன், சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அப்புறம் சமாதானப்படுத்துறா. இந்த மாதிரி அவங்க அம்மா ஒவ்வொரு விஷயத்திலயும் சோஃபிய பிளாக்மெயில் பண்ணி சோஃபி பண்ற தப்புக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்க. சோ இதனாலேயே சோஃபி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா நம்ம அம்மாவுக்கு கஷ்டமாயிடும், அவங்களே அவங்க அடிச்சுப்பாங்க, இதுக்கெல்லாம் நம்ம காரணம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால சீக்கிரமா எழுந்து படிக்கிறது, சொல்ல போனா ஒரு நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கா. அப்படி படிச்சு ரெஸ்டே எடுக்கிறதுனால அவளுக்கு நோஸ்ல இருந்து பிளட் எல்லாம் வருது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறா. இப்படியே எப்பவுமே நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணும்போது நமக்கு ஒரு போரிங் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அதை சரி பண்றதுக்கு நம்மளுடைய கவனத்தை வேற ஒரு பக்கம் திருப்புவோம் இல்லையா. அந்த மாதிரிதான் சோஃபியும் இப்ப என்ன பண்றான்னா, அவ தனியா வேற இருக்கா, அவளுக்குன்னு சிப்ளிங்ஸும் கிடையாது. சோ அந்த லோன்லினஸ்க்காக என்ன பண்றான்னா, இப்போ விட்டு படம் பார்த்திருப்பீங்க, அது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல பான் ஸ்டோரி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ படிச்சு இவளுக்குள்ள அந்த மாதிரியான தாட்ஸை கிரியேட் பண்ணி கற்பனை பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அம்மா பேக் சைட்ல இருந்து வந்து இந்த விஷயத்தையும் கவனிச்சிடுறாங்க. சும்மா மார்க் கம்மியானதுக்கே அவங்களே அவங்க போட்டு அடிச்சுப்பாங்க. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது பாத்துட்டாங்க. சோ பயங்கரமா அழுறாங்க. அவங்களே அவங்க மறுபடியும் போட்டு அடிச்சுக்கிறாங்க. சோஃபி எவ்வளவோ சொல்றா, கேட்காம அவங்களே போட்டு அவங்க பயங்கரமா அடிச்சுக்க. சோஃபி அதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோமான்னு அவங்கள ஹக் பண்ணிட்டு அழுறா. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, அம்மானா சோஃபிக்கு உயிர். சோ அதனாலயே எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது அவளுக்கு கட்டாயம். ஏன்னா இப்படிதான் இருந்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படியேதான் நம்மளுடைய சோஃபியோடைய லைஃப் ரொம்பவே ஒரு உப்புச்சப்பு இல்லாம போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போகும்போதுதான் எமியோடைய வீடியோவை இவ பாக்குறா. அவ எவ்வளவு ஹாப்பியா இருக்கா, எவ்வளவு ஹாப்பியா சாங்ஸ் கேக்குறா, பாடுறா, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறான்னு எமி மேல இவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். டைரக்டா பேசிக்கிட்டது கிடையாது. அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல இருந்து கட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இப்ப எமியை காட்டினாங்கல்ல, எமியோடைய லைஃபையும் அப்படியே காட்டுறாங்க. எமியுமே என்ன சொல்றான்னா, எமியோட லைஃப் அவ்வளோ பெர்ஃபெக்டான லைஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறா, பாடுறா, இதெல்லாம் வச்சு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவளுக்கு நல்ல பேரு, ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் இவளை ரொம்பவே பிடிக்கும். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு நல்லா படிக்கிற பசங்களை தானே பிடிக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறது பிடிக்காதுல்ல. சோ அவங்க அம்மா போன் கால்ல யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க, எமி ஒரு வேஸ்ட், அவளால ஒரு பிரயோஜனமும் இல்ல, என் பையனுக்கு நல்ல வேலையா மெட் ஸ்கூல்ல சீட் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இவங்கள மட்டம் தட்டி அவங்க பையனை அப்படியே உயர்த்தி பேசுறத எமியே காதால கேட்டுறா. சோ ஒரு பக்கம் அட்டென்ஷன் கிடைக்கலங்கிறதுனால ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருடைய அட்டென்ஷனையும் இவ பக்கம் திருப்புறதுக்காக எப்பவுமே ஆட்டம் பாட்டம் விளையாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பெஸ்டா இருந்து எல்லாருடைய கவனத்தையும் இவ பக்கம் ஏத்துக்கிட்டு இருக்கா. சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா எமியோட கேரக்டர் நல்ல கேரக்டர்ல இருந்து யாரை பார்த்தாலும் டேட் பண்றது, கசமுசா பண்றதுன்னு ஒரு ரெமோ கேரக்டர் மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பேரு எமி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. லவ் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்படிதான் ஒரு நாள் நம்ம சோஃபி அப்படியே லைப்ரரியில இருந்து இந்த பக்கம் திரும்பி வந்துகிட்டு இருக்க ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லி எட்டி பார்த்தா எமியும் இன்னொரு பொண்ணு ஒன்னா இருக்காங்க. இவளுக்கு தான் காமிக் புக்ல பார்த்தாலே ரொம்ப பிடிக்குமே, இப்ப கண்ணு முன்னாடியே ஒருத்தங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் பாப்போமேன்னு சொல்லிட்டு சோஃபியோட எட்டி பாத்துக்கிட்டு இருக்க இத எமி பாத்துடுறா. சோ சோஃபி பாக்காத மாதிரி அந்த பக்கமா ஓடி போயிடுறா. இப்ப இத பாத்துட்டால நைட்லாம் அவளால தூங்கவே முடியல, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சோ என்ன பண்ணிடுறானா,
அங்கதான் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அதுவும் எமியை நினைச்சு பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே மறுபடியும் ஸ்கூலை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா எமி என்ன பண்றான்னா வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரா. அவங்க எல்லாம் ஸ்கூல்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏதோ டெஸ்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்டு போறாங்க. லாஸ்டா தான் எமி வரா. சோ எமி லேட்டா வந்ததுனால சோஃபி கிட்ட சாரி சொல்லிட்டு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருடைய பேப்பர்ஸை வாங்கிட்டு போயிட்டு அவ ஃபில் பண்றதுக்காக போய் உட்கார்றா. அப்பப்ப நம்ம சோஃபி எமியை பாத்துக்கிட்டே இருக்கா. எமியும் பென்சில் இல்லன்னு கேட்க அப்புறம் இவ தான் பென்சிலுமே குடுக்குறா. இப்ப எல்லாமே முடிஞ்சிட்டு சோஃபி கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு போகும்போது என்ன சொல்றான்னா, ஐம் சாரிங்கிற மாதிரி சொல்ல. இப்ப எதுக்குமா சாரி கேக்குறேன்னு சொல்லி இவளுமே கேட்க, அன்னைக்கு நான் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்ததை நீ பாத்தல, அதுக்குதான் சாரிங்கிற மாதிரி சொல்றா. சோஃபி அதுக்கு எமியை பார்த்துட்டு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம நான் எதுவுமே பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, எமி அதுக்கு இல்ல நீ பாத்தியோன்னு நான் நினைச்சேன், நீ வேற ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற கேலாச்சா, நீ அதே போய் சொல்லிடுவியன்னு நினைச்சேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சோஃபியுமே பெர்ஃபெக்டா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்னு கேட்க, இந்த ஸ்கூலோடைய பிரசிடென்டே நீ தான், நீ யார்கிட்டயும் ரொம்ப பேசவே மாட்ட, நல்லா படிப்ப, சோ உனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததும் கொஞ்சம் வியர்டா ஃபீல் பண்ணிருப்பல, அதுக்குதான் சாரி கேக்குறேங்கிற மாதிரி சொல்ல, நீ டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிருப்பியோன்னு நினைச்சேன், ஆனா சொல்லவே இல்ல பாருங்கிற மாதிரி ஷாக்கா கேக்குறா. சோ அப்ப சோஃபி என்ன சொல்றான்னா, நான் ஒன்னும் அவ்வளவு பெர்ஃபெக்ட் இல்லங்கிற மாதிரி சொல்ல, எமிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு, ஓ அப்ப உண்மையா உன்ன மாதிரி பிரிட்டி கேர்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்திருக்குமே, அப்ப உனக்கு இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை யாரு விட்டு வைப்பாங்கிற மாதிரி எமி சொல்றா. கண்டிப்பா உனக்கு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமேங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சோஃபி என்னது பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா, சத்தியமா இல்லங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு ஷாக்கா இருக்கு, என்ன சொல்ற உனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையான்னு சொல்லி எமி கேக்குறா. நிஜமாவே இல்லங்கிற மாதிரி சொல்றா. இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் கூட பண்ணது இல்லைன்னு சொல்ல, கிஸ் கூட பண்ணது இல்லையா, யாரு கூடயும் தூங்குனது கூட இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்கு அப்படி யாரும் கிடைக்கல, அதனால நான் எதையும் ட்ரை பண்ணது இல்லங்கிற மாதிரி சொல்ல, இப்ப சோஃபி அடே எமி கிட்ட வந்து, ஆனா ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கியூரியஸா இருக்குன்னு சொல்ல, எமி அதுக்கு நிஜமா தான் சொல்றியா, உண்மையாவே கியூரியஸா இருக்கான்னு சொல்லி கேட்க, சோஃபியா ஆமா பீப்புள்லாம் அந்த செக்ஸ் பண்ற விஷயத்த மட்டும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்றாங்களே ஏன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, எமி அதுக்கு சரி உனக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்படுறியே, நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு எமி கேட்க, எனக்கு புரியலங்கிற மாதிரி சோஃபி சொல்றா. இப்போ நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் வேணா உனக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி இருக்கவா, ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி தான் பாருங்கிற மாதிரி சொல்றா. அடி பாவீங்களா. சோஃபியுமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்குமே. இதே இடத்துலயே ரெண்டு பேரும் கிஸ் கூட பண்ணிக்கிறாங்க. எமிக்கு பாத்தீங்கன்னா அவ பேப்பர்ல இருக்கிற தப்பான ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவளுக்கு சரி பண்ணி கொடுத்து, நான் உனக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி டீல் பண்ணிக்கிறாளுங்க. சோ இப்படிதான் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருந்ததுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இது லவ்வாகவே போயிடுச்சு. அன்னைக்கு எமி பாட்டு பாடும் போது கூட உங்க ஆளுடைய பேர் சொல்லுன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எஸ்ன்னு சொல்லியிருப்பா. அப்ப கூட சோஃபிக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆயிருக்கும். எமியுமே சோஃபியை பார்த்துதான் சொல்லியிருப்பா. சோ இந்த ரேடியோ ஷோல நடந்த விஷயத்த பத்தி திட்டு இருக்காங்களா டீச்சர், அவங்க வந்துட்டு நளின் டீச்சர் அண்ட் மதர் சுப்பீரியர்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. திட்டத்துக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரேடியோ ஷோ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இவங்க எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ரொமான்ஸ லவ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நளின் டீச்சர்லாம் இதே ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, இந்த ரேடியோ எதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு, இப்ப இப்படி யூஸ் பண்றாங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் ஓடி வந்து அங்க கீழே ஒரே ஃபைட்டா இருக்குன்னு சொல்ல, இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. நிகாரி அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஸ்டாப் பண்ணுன்னு கத்த போட்டு அடின்னு அடிச்சு போல. டீச்சர் நிகாரிய பாக்குறாங்க. நிகாரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்குன்னா, இந்த காம்படிஷனுக்காக ஐம்புலனையும் அடக்கிட்டு இருமான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை இவ காதல வாங்காம இந்த மாதிரி பண்ணிட்டா. இப்ப எமியை தான் காட்டுறாங்க. அவருடைய அந்த வாலிபால் பிராக்டிஸ் நடக்குது. அந்த பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. எமி கிட்ட மட்டும் இல்ல, அப்ப அங்க இன்னொரு ஜூனியர் பொண்ணு ஒருத்தி எமியவே பாத்துக்கிட்டு இருப்பாள். அவ ஓடி வந்து தண்ணி குடுக்குறா. ஓ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க தேங்க்யூ சொல்ல, கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க எல்லாருக்குமே நான் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி இவ சொல்ல, எல்லாரும் எமியோட என்ன சொல்றானா, யாரோ அவளை கிண்டல் பண்ணாதீங்க போங்க எல்லாரும் சொல்லி அனுப்பி வைக்க, அந்த பொண்ணும் நான் உங்களை சேர் பண்றதுக்காக இங்க எப்பவுமே இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இப்போ மதர் சுப்பீரியர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு
பேசுறாங்க. இந்த சண்டை எதுக்காக வந்துச்சுன்னு சொல்லும் போது காசுனாலதான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரியான பிஹேவியருக்கு நான் உங்களுடைய பாயிண்ட்ஸை கம்மி பண்ணுவேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பா கம்மி பண்ணுவேன். 10 பாயிண்ட்ஸ் உங்களுடைய பிஹேவியர் பாயிண்ட்ஸ்ல கம்மி பண்றேன். 20 ஹவர்ஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வைலன்ஸை கிரியேட் பண்ணதுனால நிஹாரிக்கு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற தகுதியை இழந்துட்டா அப்படிங்கிற மாதிரி டீச்சர் திட்டு என்ன பண்றாங்கன்னா, திட்டி இனிமே நீ அதுல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே நிஹாரியையும் ஏனையும் காட்டுறாங்க. ஏனுக்கு இந்த சண்டையில சின்னதா ஒரு அடிபட்டுச்சு முட்டியில. சோ அதுக்கு நிஹாரி வந்துட்டு ஐஸ் டியூப்ஸ் வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஏன் என்ன கேக்குறானா, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நிஹாரி சரி நான் தான் கலந்துக்க முடியாது, நீ இருக்கல, நீ போயிட்டு வாங்கிட்டு வா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால நேனோ மேல எல்லாருக்கும் கோவம் வருது. ஏன்னா நேனோ வந்துட்டு பணம் வாங்கிட்டு எல்லாரும் ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் ஆயிடுச்சுல. இப்போ அதே மாதிரிதான் அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் ஆல்ரெடி நேனோ கிட்ட கூட கேட்டிருப்பாங்க, உனக்கு ஏதாவது பணம் வேணா என்கிட்ட கேளு, நான் தரேன், பெட்டுக்காக தானே யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ நேனோ கிட்ட டைரக்டாவே போய் கேக்குறாங்க, நீ காசெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நிஜமாவே நான் பெட்டுக்கு தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இது வரைக்கும் என்கிட்ட காமிச்சது இல்லையே, எங்க காட்டுங்கிற மாதிரி கேட்க, நேனோவுமே சத்தியமா சொல்றேன் நான் அந்த ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னால உன்னை நம்ப முடியலங்கிற மாதிரி அந்த சிஸ்டருமே சொல்றாங்க. அப்போ எங்க இருந்தோ ஜான் ஓடி வரா. ஓடி வந்து சிஸ்டர் சிஸ்டர் இது சொல்றது எல்லாமே ட்ரூ தான், நிஜமாவே அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்றா, அதை நானே என் கண்ணால பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்ததும் சிஸ்டருமே நம்புறாங்க, ஓ அப்ப சொல்றதெல்லாம் உண்மைதான் போலான்னு சொல்லிட்டு அந்த கிளினிக்ல இருக்கிற 2 பேருமே சொல்றாங்க, இவ நிறைய பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபண்ட்லாம் ரைஸ் பண்ணி இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெட்டுக்கு தான் யூஸ் பண்றா, இவரால நிறைய பூனைங்க இந்த மாதிரி காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டாக்டருமே சொல்ல, இவங்க எல்லாருக்குமே அதை கேட்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஜானு அப்படியே ஆச்சரியமா பாக்குறா, எப்படின்னா இப்படிலாம் ஒரு பொண்ணு நல்லவளா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஜானும் நிஹாரியும் ஜானும் நேனோவும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நான் சொன்ன மாதிரியே ஜானுமே சொல்றான், உன்னை பார்த்தா எனக்கு ஏஞ்சல் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல, வயசானவங்க மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு இவ்வளவு மேடி நடந்து வந்துகிட்டு இருக்கா. நிஹாரி இப்போ நளின் டீச்சரை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டா. இந்த மாதிரி அங்க நடந்ததுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சாரிலாம் அப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ எப்படி இங்க வந்த, என் அட்ரஸ் எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டதும், சுப்பீரியருடைய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் எனக்கு தெரியும், சோ அதை யூஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி சொல்றா. சரி உள்ள வான்னு கூட்டிட்டு போயிட்டு இப்ப 2 பேரும் உள்ள போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஹாரி அவங்க கிட்ட எதுக்காக வந்தாலோ அதை சொல்றதுக்கு தயங்குறா. மறுபடியும் அதுக்கப்புறம் சொல்றா, ஐம் சாரி, இப்படி நடக்கும் நான் நினைக்கல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆனா என்னால முடியல, உங்களை எல்லாரும் முன்னாடி நான் தலகுனிய வச்சுட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கிற மாதிரி நிஹாரி சாரி கேக்குறா. கண்டிப்பா ஏன் வின் பண்ணிடுவா, சோ கவலைப்படாதீங்கிற மாதிரி ஆறுதலுமே சொல்றா. சரி அதெல்லாம் ஓகே தான், திரும்ப நீ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காதங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து போயிடுறா. இப்போ எமியை காட்டுறாங்க. எமியை பிக்கப் பண்ண ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா சோஃபியும் சோஃபியுடைய அம்மாவும். எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சோஃபியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ரெசார்ட்க்கு போறதா சொன்னாங்கல்ல, இப்ப அங்கதான் போறதுக்கு ரெடியா. ஏமி அப்படியே அந்த காரையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி கார்ல எல்லாம் அவ வந்தது இல்லைல்ல. சோ அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு அப்படியே வெளில எல்லாம் பாத்துட்டு வரும்போது அவங்க அம்மாவுமே, ஹே ஹேமி நல்லா படிப்ப போலியே, எல்லாத்துலயுமே கலந்துக்கிறியங்கிற மாதிரி கேட்க, எமியை பொறுத்த வரைக்கும் அவளை படிக்க வைக்கிறது சோஃபி தானே, அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. சோ அதை சொல்ல வர டக்குன்னு சோஃபி அதை ஸ்டாப் பண்ணி, அப்படிலாம் இல்லம்மா, படிப்புல மட்டும் கிடையாது, அவ எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் அவதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. சரி எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீ கலந்துப்பங்கிற மாதிரி கேட்க, இவ அத்லெட் அவ மியூசிஷியன் சொல்ல, மறுபடியும் இவ மியூசிஷியன் அவ அத்லெட்னு சொல்ல, மறுபடியும் சோஃபியா அதையுமே சமாளிக்கிறா, இவ அது 2துலயுமே பெஸ்ட், அதனாலதான் நான் அப்படி சொல்ல வந்தேங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அம்மாவுக்குமே அது கேட்டு ஹாப்பியா இருக்கு. இப்போ நிஹாரிக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்திருந்தாங்க இல்லையா, நீ இந்த தப்பு பண்ணதுனால இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ நிஹாரிக்கு ஜானு ஹெல்ப் பண்றதுக்காக அவளுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து முடிச்சிடலாம், பயப்படாதுங்கிற மாதிரி சொல்ல, நிஹாரிக்குமே தேங்க்ஸா இருக்கு, தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அப்போதான் ஜானு கண்டிப்பா நீ பிரெஞ்சு காம்படிஷன்ல வின் பண்ணுவ, ஹைஃபை போடு போடுன்னு சொல்லி கையை தூக்க, அதுக்கு நிகாரி என்னத்த போடுறது போடி நீ வேற, என்ன அந்த காம்படிஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க, அதுவே தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கியாங்கிற மாதிரி பேச, இப்பதான் அவளுக்கு அந்த விஷயமே தெரியுது. இப்ப அந்த இடத்துக்கு ஏன் வரா. சோ நிகாரி இவகிட்ட பாய் சொல்லிட்டு, சரி நான் அவளுக்கு போய் காம்படிஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, 2 பேருக்குமே குட் லக், 2 பேரும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜானுமே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறா. இப்ப தூரத்துல பாக்குறா நேரம் நடந்து வந்துகிட்டு இருக்கா.
இவங்களுடைய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் இவகிட்டே தான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா இப்ப. சோ இப்பயுமே அப்படிதான் சண்டை போட வராங்க. நேனோவுமே சொல்றா, தேவையில்லாம சண்டை போட்டு உன்னோட பிஹேவியர் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்காதங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. அதை தூரத்துல இருந்து ஜான்மே பாத்துக்கிட்டு இருக்கா. சோ அடிதடி சண்டை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா அந்த இடத்துக்கு ஜான் ஓடி வர, சரி குறுக்க போந்து தடுத்து எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருவான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஓடி போய் அப்படியே குப்புற விழுந்துடுறா. 2 பேர் கால்லயும் விழுந்தா மாதிரி விழுந்துடுறா. ஐயோ கடவுளே, மாசான சீனை இவ்வளவு மோசமாக்கிட்டோமேங்கிற மாதிரி. இப்போ நேனோவை காப்பாத்த போய் நேனோ தான் அவளுக்கு ஐஸ்டிப் வச்சு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கா. அப்ப கூட நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு நேனோவுக்கு கமெண்ட்ரி கொடுக்க, அதுக்கு அவ இங்கே பேரு நான் கிளம்பி போயிடுவேங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சு சொல்றாங்க. இப்போ ரெசார்ட்டை காட்டுறாங்க. ரெசார்ட்டுக்கு எமியும் சோஃபியும் வந்துட்டாங்க. அங்க பெரிய ரெசார்ட்டா இருக்கு. சோ நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க, நல்லா சாப்பிடுங்கிற மாதிரி சாப்பிட சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் நைஃபையும் ஃபோர்க்கையும் யூஸ் பண்ணி அந்த பிரெட்டை கட் பண்ணி சாப்பிடுறாங்க. அது கவனிக்காம நம்ம எமி என்ன பண்றானா, வீட்டுல சாப்பிடுற மாதிரி கையில எடுத்து வச்சு அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. சோ 2 பேரையும் பார்த்தவ என்ன பண்றானா, மறுபடியும் நைஃபையும் ஃபோர்க்கையும் யூஸ் பண்ணி அதை கட் பண்ண ட்ரை பண்றா. அதை சோஃபியோட அம்மா பாத்துடுறாங்க. நீ எப்பவும் எப்படி சாப்பிடுவியோ அப்படியே சாப்பிடு, கஷ்டப்படாதங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத தூரத்துல இருந்து சோஃபியோட அம்மா பார்த்து ஸ்மைல் பண்ண, சோஃபி அம்மா பாக்குறது சோஃபியுமே பார்த்து ஸ்மைல் பண்ண, இவங்க 2 பேரும் எதடா பாக்குறாங்கன்னு எமியுமே பாக்குறா. சோ சோஃபியோட அம்மா எமி கிட்ட, நீ சாங்லாம் ரைட் பண்ணுவேன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ எதை பத்திலாம் ரைட் பண்ணிருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லையேங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, ஆச்சரியமா இருக்கே, ஆனா உன் ரிலீக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொமான்டிக்கா யாரையோ லவ் பண்ணி அதை ஃபீல் பண்ணி எழுதின மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவுமே அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. சோ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, என் பொண்ணை பாத்துக்கன்னு எமிகிட்டயே சொல்லி வைக்கிறாங்க. எனக்கு இந்த லவ் மேல எல்லாம் பெருசா இது நம்பிக்கை இல்ல. சோ சோஃபி யாருக்கிட்டையும் மயங்கிறாம, யாரும் சோஃபி கிட்ட ட்ரை பண்ணாம நீ தான் பாத்துக்கணும் எமிங்கிற மாதிரி எமிகிட்டயே போய் சொல்றாங்க. சோ இவளுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாளுங்க. அட கடவுளே, போய் என்கிட்டயா சொல்லணுங்கிற மாதிரி. சோ இது என் ஃப்ரெண்டோட ரிசல்ட் தான், நீ எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் ஸ்விம் பண்றது அது இதுன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. அங்கேயுமே இவங்க 2 பேருக்குள்ளயும் ரொமான்ஸ் நடக்குது. அம்மா கூட இருக்காங்களேன்னு ஒரு பயமே கிடையாது. இப்ப ஏனையும் நிகாரியும் காட்டுறாங்க. ஏன்னு அவளை எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கா, இங்க எதுக்கு வந்திருக்கோம், எனக்கு என்னமோ உன் வீட்டுக்கே போலான்னு தோணுதுங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு போட்டோஸும் எடுக்கணும், படிக்கவும் செய்யணும், சோ இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிகாரி என்ன கேக்குறான்னா, ஏன் கிட்ட, சரி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீ எப்படி செய்ய ஆரம்பிச்ச, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலி எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சோம் இருக்கால அவளுடைய நேம சொல்ல, இவளுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா சோம் டீச்சர் தான் ஆல்ரெடி நிகாரி கிட்டயுமே ட்ரை பண்ணிருப்பா, ஆனா இவ உழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பாள்ல. சோ அதை யோசிக்கிறா. இருந்தாலும் ஏன் கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை. சோ ஏன்மே என்ன சொல்றானா, எனக்கு அந்த டீச்சர் கூட ஒர்க் பண்ணவே பிடிக்கல, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு இருக்கேன், ஆனா அவங்க என்னுடைய ஃபேஸை காட்ட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கிளைண்ட் கேட்டுட்டு இருக்காங்களாம், நான் தான் அதை வேணான்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, நிகாரிக்கு எல்லாமே புரியுது. சரி உனக்கு பிடிக்கலன்னா அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடு, இனிமே வேணான்னு சொல்லிட்டு, சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வா படிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு எஸ்ஐ மாதிரி அவங்க ரீட் பண்ண, அந்த எஸ்ஐக்கு பேக்ரவுண்ட்ல யாருடைய வீடியோவை போடுறாங்கன்னா எமியும் சோஃபியும் எப்படி இருக்காங்களோ அதை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றானா, எமி சோஃபி கிட்ட அவருடைய லவ் கன்ஃபியூஸ் பண்றா. ஆமா நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிறது ஜஸ்ட் செக்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் ஃபன் மட்டும்தான் நீ நினைக்கிறியா, நல்லா யோசிச்சு பாரு, எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகல, என்னால உன்னுடைய ஞாபகம் இல்லாம இருக்கவே முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது லவ்வா தான் இருக்கும். ஆனஸ்டா சொல்றேன், நான் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், அவங்க யாருக்கிட்டையும் தோணாத ஒரு ஃபீல் உன்கிட்ட மட்டும்தான் வருது, கண்டிப்பா இது லவ் தானேங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இது உன்கிட்ட சொல்லவே எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா ஒருவேளை நான் ஃபீல் பண்ற மாதிரி நீனும் ஃபீல் பண்ணலனா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நீ என்ன லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க சோஃபிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சோ எமியே என்ன சொல்றானா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு பதில் சொல்லுங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது சோஃபி என்ன சொல்றானா, இவரோட ஃபீலிங்ஸையும் உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறா. ஆமான்னு சொல்லிட்டு லவ் யூங்கிறத ஸ்ட்ரைட்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்ல, எமி அதுக்கு நீ என்ன லவ் பண்றியா அப்படியா சொல்ல வரேங்கிற மாதிரி கேட்க, அடி பாவி சரியான டியூப்லைட்டா இருப்ப போலையேன்னு சொல்லிட்டு ஆமாங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்டதும் ஒரு செகண்ட் சோஃபி யோசிக்கிறா. சோ நீ சைலண்டா இருக்கிறதுலே தெரியுது, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
மறுபடியும் இப்ப 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள கசமுசா நடக்குது. இப்போ சோஃபியோட அம்மாவை காட்டுறாங்க. சோஃபியோட அம்மா அப்படியே இந்த ரெசார்ட்ல உட்காந்துட்டு மிரர் வழியா அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ண 2 பேரும் மாத்தி மாத்தி தலையை தோட்டிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குதுங்க. அதுங்க அவங்க அம்மாவும் அதை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தப்பா பார்க்க தோணல. என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க, அதான் ஸ்மைல் பண்ணிட்டே பாக்குறாங்க. பொண்ணும் ஃப்ரெண்டும் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருக்க அதே டீச்சர் தான், திப்பு டீச்சர் தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்க பொண்ணு சரியில்லை, அவளுக்கு ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்கு, சோ அவ ஸ்கூல்ல இந்த மாதிரி லெஸ்போ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த விஷயத்த அப்படியே காதுல கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணு முன்னாடியே அந்த விஷயத்த பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப இவ்வளவு நேரம் நல்ல விதமா பார்த்த அந்த கண்ணு இப்ப தப்பா பார்க்க ஆரம்பிக்குது. ஓ அப்ப அந்த பொண்ணு எமிதானா, இவளுங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடியே நடக்குது, பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப இங்க ஏன் போட்டோ எடுக்கணும்னு சொன்னால நிகாரி அதுக்கு ரெடி ஆயிருக்கா. அதுவும் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு. ரெசார்ட் கிடையாது, ஒரு ரூம் மாதிரி லாட்ஜ் மாதிரி இருக்கு. அங்கதான் வந்திருக்காளுங்க. சோ இப்ப அப்படியே அவளுடைய ட்ரெஸ் கலெக்டரா பார்த்தா அப்படியே ஹார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கா. இவ்வளவு ஹார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க, அதுவும் போஸ் எப்படி கொடுக்குறாங்கிறீங்க. நிகாரி மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே கிட்ட வந்து செஸ்ட காட்ட நிகாரிக்கு என்ன பண்றதே தெரியல. கண்டிப்பா இந்த போஸ் தான் எடுத்தாகணுமான்னு கேட்க, ஏன் இந்த போஸுக்கு என்ன, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் பிடிக்கும், நீ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவுமே அப்படியே போஸ் எடுக்கிறா. எடுக்கும் போது கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடு, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுன்னு நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்ப ரொம்ப க்ளோஸா வரால, அது நிகாரிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் அந்த போட்டோஸ பாக்குறதுக்காக ஏன்னு நிகாரி கிட்ட வர, நிகாரிக்கு இன்னும் பிரீத்திங் ஹெவியா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சுதாரிச்சு ஏனுமே நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவ கிளம்ப, ஐயோ ஒரு பக்கம் ஐயோ நம்ம கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண பார்த்தோன்னு சொல்லிட்டு கனவுல இருந்து எழுந்துச்சு வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இப்ப பர்த்டே செலிப்ரேஷன், சோஃபியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதானே இங்க வந்திருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுதான் கிடையாது, மொத்தமாவே 3 பேர் தான், சோஃபி, எமி, அவங்க அம்மா. சோ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்த பழைய படத்துல எல்லாம் பணக்காரங்க வில்லத்தனம் பண்ணுவாங்க இல்லையா, லைக் எப்படி சொல்றது, டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லாம ஒரு ஸ்டோரி சொல்லி அந்த ஸ்டோரி மூலியமா அந்த விஷயத்த கன்வே பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு செரிஸ்னா ரொம்ப பிடிக்கும், எப்படி சொல்றது, தினமும் நான் செரிஸ் சாப்பிட்டுட்டே இருப்பேன், அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எனக்கு அதை சாப்பிடும் போது. சோ அதனால எனக்கு செரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சோஃபியோட அப்பா எப்பவுமே செரி வாங்கிட்டு வந்து வைப்பாரு. அதுவும் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து வைப்பாருன்னா ஒரு ஸ்பெஷலான ஷாப் அதுக்குன்னே இருக்கு. அந்த ஷாப்ல இருந்து ரொம்பவே பிரீமியமான குவாலிட்டியா பார்த்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. சோ அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படி ஒரு நாள் அந்த ஷாப்ல இல்லங்கிறதுனால இன்னொரு ஷாப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாரு. அதை சாப்பிடும் போது அது செரி தான், அது செரி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா அது அதே டேஸ்ட்ல இல்ல, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. எனக்குமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது. ரெகுலர் ஷாப்ல வாங்காதனால அதே டேஸ்ட் கிடைக்கல. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பணக்காரங்க எப்பவுமே பிரீமியமான ஒரு விஷயத்தை தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம், அப்படி செலக்ட் பண்ணனா அது நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது, அதாவது அதோடைய குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் புரியாமலே 2 பேரும் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோஃபிக்கு மட்டும் ஏதோ அன்யூஷுவலா தெரியுது. என்னடா இது திடீர்னு தாய் கழுவி இந்த மாதிரி சொல்றாங்களே, விஷயம் இல்லாம சொல்ல மாட்டாங்களேங்கிற மாதிரி சோஃபியுமே யோசிச்சுட்டு இருக்கா. சோ லாஸ்டா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலர் ஷாப்புக்கும் புது ஷாப்புக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு சோஃபியோட அப்பா அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் ரெகுலரா வாங்குற ஷாப்ல தான் வாங்குறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய பொய்யிலங்கிற மாதிரி கேட்க, பொய்ன்னு சொன்னதும் இவங்க 2 பேருடைய முகமுமே மாறுது. ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சோஃபிக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பொய் சொல்றவங்கள பிடிக்காதுங்கிற மாதிரி சத்தமா சொல்ல எமிக்கு தூக்கி வாரி போட்டுருது. சோஃபி கிட்டயுமே கேக்குறாங்க, உனக்கே தெரியும்ல எனக்கு பொய் சொல்றவங்கள பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. சரி அதை விடுங்க, இன்னைக்கு சோஃபியோட பர்த்டே, இன்னைக்கு எதுக்கு நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு, சரியா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், சோ நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாமா, கேக் எடுத்துருவான்னு சொல்லி கூப்பிட, இப்ப கேக் எடுத்துட்டு ஒரு ஆள் வந்து கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வீட்டின்னு சொல்லி சோஃபி கிட்ட சொல்ல, சோஃபிக்கு ஏதோ வியர்டா திங்க் ஆகுது. வரும்போது இந்த ஹாப்பினஸ் அவருடைய ஃபேஸ்ல இல்ல. சோ எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு பாட, சோ சோஃபியோட பர்த்டேக்கு சோஃபி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய விஷயம் என்னன்னா, நீ எப்பவுமே நல்ல பொண்ணா இருக்கணும், என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, உனக்கு ஹாப்பியான லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்.
எல்லாருடைய பேரண்ட்ஸும் பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாதுல்ல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு எது சரி வருமோ அதுதானே செய்யணும். அதுவும் இந்த சேம் செக்ஸ் விஷயத்தெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், சான்ஸே கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என் பொண்ணை கொன்னு போட்டாலும் போடுவேனே தவிர அதை செஞ்சு வைக்க மாட்டேன். சோ கேண்டில ஊதிட்டு என்னுடைய பிளெஸிங்ஸ வாங்கிக்கோமாங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா சொல்றாங்க. பயந்துகிட்டே சோஃபி கேண்டிலையே அணைக்க அப்படியே எமிய ஒரு லுக் விடுறாங்க பாருங்க. எமியால அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்க குனிஞ்சுக்கிறா. சோஃபிக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. சோ அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. பர்த்டே அன்னைக்கு இவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படியே கிளாஸ் மேல தூக்கி சியர்ஸ் பண்ணு ஸ்வீட்டிங்கிறாங்க. சோ வேற வழி இல்லாம இவ சொல்றத செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லிட்டு சோஃபியுமே சியர்ஸ் பண்றா. சோஃபியும் எமியும் அப்படியே ரூமுக்கு வராங்க. சோஃபி அழுதுகிட்டே ரூமுக்கு வரா. அதாவது அங்க டைனிங் டேபிள்ல அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொண்ணை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, நானே செத்துருவேன். ஏன்னா பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் அவங்க அம்மா அவங்களுக்கு தானே தண்டனை கொடுத்துப்பாங்க. சோ இப்ப இவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சுன்னா என்ன நானே கொன்னுப்பேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதை இப்ப எமி வந்து கேக்குறா, நிஜமாவே உங்க அம்மா செத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க சோஃபிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அழுதுகிட்டு எங்க அம்மா இப்படிதான் பாத்தியான்னு சொல்லிட்டு அழ. எமிக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. சோ அழாத ஒண்ணும் இல்ல, நாம இப்ப என்ன பண்ணலாங்கிறத மட்டும் பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. சோஃபி அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட எமியால தாங்க முடியல. நம்ம லவ் பண்ணியே கொஞ்ச நேரம் தானே ஆகுது, அதுக்குள்ளயா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இந்த ப்ராப்ளம் நான் ஹேண்டில் பண்றேன், உங்க அம்மா என்ன சாகுற வரைக்கும் நம்மள பாத்துக்கிட்டேவா இருக்க போறாங்க, நான் சொல்றத கேளுங்கிற மாதிரிலாம் சொல்ல சோஃபி இப்போ அவளுடைய லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறா. அவளுக்கு எல்லாமே புரியுது. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் புரியுது. சோ அழுதுகிட்டு இது நடக்க வாய்ப்பே கிடையாது எமி, நான் சொல்றத கேளு, நம்ம பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக எமி இப்ப பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. நான் கூட நினைச்சேன் எமிக்கு அந்த மாதிரி விஷயம் தான் முக்கியம் போல அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு லவ் பண்ணிருப்பா போல சோஃபிய, அவளை விடவே மனசு வரல, அவ்வளவு அழுக வருது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு வெறியாகி என்ன பண்றான்னா சோஃபியோட அம்மா கிட்ட டைரக்டாவே போய் பேசுறா. ஆமா நானும் சோஃபி லவ் பண்றோம், இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிற மாதிரி போய் கேக்குறா. அதுவும் நான் எழுதின பாட்டு யாருக்குன்னு கேட்டீங்களே, அது சோஃபிக்காக தான் எழுதினேன். ஐ லவ் சோஃபின்னு சொல்லி கதை மட்டும் இல்ல, சோஃபியுமே நான் லவ் பண்றா, எங்களை ஏன் வாழ விட மாட்டீங்கிற மாதிரி கேட்க சோஃபி சொன்னாலா, உன்னை லவ் பண்றேன்னு சோஃபி சொன்னாலான்னு அவங்க அம்மா கேட்க கண்டிப்பா சொல்லிருப்பா, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, அவளை நான் சொல்ல வச்சு காட்டுறேங்கிற மாதிரி கைய பிடிச்சு கெஞ்ச அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படியே கையை தூக்கி எமிய அறைய வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே அரைஞ்சுக்கிறாங்க. நான் என் பொண்ணை நல்லா வளர்க்கலன்னு சொல்லி திரும்ப அவங்களே அவங்க கண்ணத்துல அரைஞ்சுக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்லி அரைஞ்சுக்கிறாங்கன்னா, ஓ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி கதறி அவங்களே அவங்க அரைஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு சோஃபி ஓடி வந்து ஒண்ணும் இல்லம்மா நான் அவ கூட போக மாட்டோமா, நான் உங்க பொண்ணு உங்க கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த எமிக்கு ஐயோ பயங்கரமான சைக்கோ ஃபேமிலியா இருக்கும் போலயேன்னு சொல்லி பயம் வந்துருது. இப்போ எவனை காட்டுறாங்க, அவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா டீச்சர் சோம் இருக்கான்ல, அவ வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. அவங்க அம்மா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா. சோ தயங்கி கிட்ட வந்து என்னாச்சு நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, இது உன்னுடைய டீச்சர் சோம் தானே, நீ டியூட்டரிங் கிளாஸ் எல்லாம் போறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்றாங்களாமே, பரவாயில்லையே நல்ல பர்சன்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோமும் ஏவனும் மாத்தி பாத்துக்கிறாங்க. சோ சோம தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க நீங்க என்ன பண்றீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்தி கேட்க, என்னம்மா பண்றது இப்பெல்லாம் என் டெக்ஸ்ட் கூட நீ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன பார்க்கவும் வர மாட்டேங்கிற, என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஏன்னு நீங்க தான் என்னுடைய ஃபேஸ காட்ட சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்களே அதனாலதாங்கிற மாதிரி இவ்வளவுமே சொல்றா. இங்க பாரு நிறைய கிளைண்ட் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, 1,50,000 வரைக்கும் கூட தரேன்னு சொல்றாங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை, முகத்தை காமிச்சிட்டு போக வேண்டியதானே, எனக்குமே பண தேவை இருக்கு உனக்குமே பண தேவை இருக்கு, அப்புறம் வேற என்ன வேணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம நேனோவோட அக்காவும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டி கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நேனோக்கிட்ட யாரோ காசு கேக்குறாங்க. அதனால அவங்க அக்கா கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடுன்னு கேட்க, உனக்கு ஏன் தாண்டி இவ்வளவு காசு தேவைப்படுது, எப்ப பார்த்தாலும் காசு என்ன புடுங்கி எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல்ல மட்டும் கிடையாது வீட்லயுமே அப்படிதான் போல. இப்ப ஸ்கூல்ல ஜான் குப்புற விழுந்தால அதுல மண்டையில லைட்டா அடிபட்டு இருக்கு போல, அந்த இடம் லைட்டா செவந்திருக்கு. அதை இவளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஸ்வீட் ஹார்ட்ங்கிற மாதிரி சொல்ல, அதை பார்த்து ஞானவுக்கு சிரிப்பு வந்துருது. இப்ப ஸ்கூல்ல எமியை காட்டுறாங்க, எப்படா சோஃபி வருவா அவகிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்க. இப்ப சோஃபியுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. எப்படி இருக்க ஓகேவான்னு சொல்லி கேட்க, எதை பத்தி கேக்குறேங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி சோஃபி கேக்குறா. உங்க அம்மாவை தான் கேக்குறான் எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க,
அவங்க ஏன் அம்மா சின்ன வயசுலேருந்தே இப்படிதான். சோ அவங்க என்ன பண்றாங்கங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ பயந்துட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, எமி அதுக்கு சின்ன வயசுல நீ இதெல்லாம் தனியா தான் ஹேண்டில் பண்றியா? இப்ப நான் உன் கூட இருக்கேன், நானும் சேர்ந்து ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, சின்ன வயசுல இதெல்லாம் நான் தனியா தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உங்க அம்மா அப்படி நடந்துகிட்டதுல இருந்து இப்ப வரைக்குமே எனக்கு உன்னை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் துளி கூட வரவே இல்லை. அப்புறம் எதுக்கு சோஃபி என்ன உன் லைஃப்ல இருந்து தூக்கி போட பாக்குறேன்னு சொல்லி இவ கேட்க, சோஃபி அதுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்க போறதில்ல, எனக்கும் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா முடியாது, நான் எங்க அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்பேன், இனிமே நம்ம ஜீரோ கான்டாக்ட்ல இருந்துக்கலாம், இனிமே நம்ம கான்டாக்ட் பண்ணிக்க வேணாம், பேசிக்க வேணாம், நம்ம கிடையில ரிலேஷன்ஷிப் வேணாம், முக்கியமா இந்த ஃபீலிங்ஸ் வேணாம். ஒருவேளை இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு மறுபடியும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க செத்துருவாங்க எமி, எங்க அம்மா இல்லாம என்னால வாழ முடியாது, எங்க அம்மா இல்லாம எதையுமே என்னால யோசிச்சு பார்க்க முடியாது, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியங்கிற மாதிரி பயங்கரமா அழறா. சோ ஒரு கட்டத்துக்கு மேல எமியுமே என்ன பண்றானா அவளை பிடிச்சு ஹக் பண்ணி ஒண்ணு இல்லம்மா ஓகே ஆயிடுங்கிற மாதிரிலாம் சொல்ல, மறுபடியும் எமி லவ் பத்தியே பேச, சோஃபி அடே இவளை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே போறா. எமி ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த சியர் லீடிங் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 4-5 டீம் இருப்பாங்க போல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ். சோ அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், அதுல யார் பெஸ்டோ அவங்களுக்கு அந்த மாதிரி. இப்ப அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம நேனாவோட டீம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரு, அப்புறம் இன்னொன்னு ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி மெரூன் கலர். சோ எல்லாரும் மாத்தி குட் லக் சொல்லிக்கிறாங்க. நம்ம நேனோ அப்படியே வார்ம் அப் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் நேனோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஹே இதை பாருன்னு சொல்லிட்டு போன்ல காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நேனோ யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கினாலோ அந்த விஷயத்த இப்போ நெட்ல போட்டுட்டாங்க. இவ்வளவு காசு வாங்கியிருக்கா, இத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கா, இதை எப்போ இவ திருப்பி தர போறா, ரிச்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துறா, இவ சரியான புவர் ஃபேமிலில இருந்து வந்தவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை பண்ணது யாருன்னா நேனோட ஃப்ரெண்டு, நேனோ கிட்ட சண்டை போட்டால அவதான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. ஏய் நீ தான் இதை பண்ணனியாங்கிற மாதிரி கேட்க, ஆமாண்டி நான் தான் பண்ணுனேன், உன்னால இப்ப என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி திமுறா பேசுறா. நெக்ஸ்ட் இப்போ நேனோட டீமை தான் கூப்பிடுறாங்க. இங்க இவ இப்படி பண்ணி வச்சுட்டா. சோ நேனோவுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா எபிசோட் 4 முடிஞ்சிருது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.